ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸு நான் மாங்காய் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றதான் காமிக்க போகிறேன். காலையில் பார்த்திங்கன்னா நான் எப்போவும் 5 o'clock எழுந்துப்பேன். ஸோ இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எழுந்துக்க முடியல. 6 மணின்றதுனால வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா மாங்காய் இருந்தது. ஸோ மாங்காய் எடுத்து மாங்காய் ரைஸ் செய்யலாம் அப்படி சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டேன். மாங்காய் பார்த்திங்கன்னா எந்த மாங்காவாக இருந்தாலும் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா அந்த 2 மாங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் ஃபுல்லாக நம்ம நீக்கி எடுத்துக்கணும். ஸோ தோல் சீவினதுக்கப்புறமும் நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாங்காய் கேரட் சீவுற மாதிரி நம்ம மாங்காய் சீவி எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் செய்கிறதுக்கு நேரம் கம்மி தாங்க. 5 seconds தான் ஆகும் கரெக்டாக. இப்போ நம்ம சீவி எடுத்த மாங்காய் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. நல்லா கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறம் ஆன உடனே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக ஒரு 2 செகண்ட் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கரெக்டான பதம். இது கூட நம்ம சீவி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டால் போதுங்க. கலர் மாறி வந்திருக்கு. இது கரெக்டான பதம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆற வச்சுருக்க சாப்பாடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாங்காவை மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. மதியானம் பசங்களுக்கு அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக பசங்களே இன்னும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மாங்காய் காலையில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஆஃப்டர்நூன் நல்லா ஊறி இருக்கும். அந்த புளிப்பும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.